நம்ம இன்னைக்கு வந்து செகண்ட் சான்ஸ், அதாவது 2வது வாய்ப்பு. அத பத்தி நம்ம பேச போறோம். 2வது தருணம் எது வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். ஆ 2வது அப்டின்னாலே நமக்கு தெரியும். முதல்ல ஒரு இடத்துல இருந்திருக்கோம். அடுத்தது 2வது கீழ விழுந்துட்டோம். மறுபடியும் 2வது வர்றது. அது மாதிரி ஒரு விஷயம். ஆ அத வந்து ஆண்டவர் என்ன நமக்குடன் பேச போறாரு அப்டின்னு சொல்லி பார்க்கலாம். சில நேரம் நம்ம நெனைக்கலாம். நானும் நெனச்சிருக்கேன் நெறைய வாட்டி. ஓகே முடிஞ்சது. இதோட முடிஞ்சது. அவ்வளவுதான். நம்ம லைஃப்ல வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ம மினிஸ்ட்ரி முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்மளால பண்ண முடியாது. இப்படியே நம்ம வாழ்க்கைய சும்மா சாதாரணமா ஓட்டி விட்டு போயிற வேண்டியதுதான். நம்ம கெரியர் முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான். இதுக்கு மேல நம்ம ஒர்க் பண்ண முடியாது. ஆ அப்படியே சும்மா இருக்கிறத வச்சுட்டு ஓட்டிட்டு போயிரலாம். அவ்வளவுதான். இந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் எப்படி இருக்காங்க? அன்னன்ன நாளைக்கு பார்த்துட்டு ஏதோ ஒண்ணு. வாழ்க்கைய முடிக்கணும். இன்னும் எத்தன வருஷம் இருக்க போறோம். அத முடிச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி நெறைய வாட்டி நான் நெனச்சிருக்கேன். இப்ப ஆண்டவர் என்கிட்ட பேசின வார்த்தை வந்து, அப்படியே இருந்துட்டு போறதுக்காக ஆண்டவர் நம்ம வைக்கல. ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, ஆண்டவர் குடுத்த வழியில போறது. அவங்க வாழ்க்கையில ஆண்டவர் குடுத்திருக்க பர்ப்பஸ், அதாவது நோக்கத்த நிறைவேற்றுறது தான் முக்கியமான ஒரு விஷயம். அதுல நம்ம இல்லாம இருக்கோம். இப்ப அனுஷ்யா வந்து இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அது இல்லாம, இல்ல நான் இப்படிதான் இருப்பேன். இவ்வளவுதான் அனுஷ்யா. நான் இதுக்கு மேல என்னால இப்படி இருக்க முடியாது. இப்படியே நான் ஓட்டி விட போறேன் அப்படின்னு சொல்லி ஒரே இடத்துல இருந்தாங்க அப்படின்னா, அதுதான் வந்து ரொம்ப மோசமான நிலைமை. ஒரு மனுஷனுக்கு மோசமான நிலைமை என்ன அப்படின்னா, ஆண்டவர் நமக்கு வச்சிருக்க பர்ப்பஸ, நோக்கத்த நம்ம நிறைவேற்றாம இருக்கிறது. இப்போ ஆண்டவர் வந்து என்னைய வந்து ஒரு நல்ல அம்மாவா இருக்கணும், நல்ல மனைவியா இருக்கணும் அப்படின்றது ஒரு பேசிக்கா ஒரு பர்ப்பஸா வச்சிருக்காரு. அது போக நெறைய இருக்குது. ஆனா பேசிக்கானது அது. இப்ப நம்ம அத ஃபாலோ பண்ணாம, அதெல்லாம் பண்ணாம இருந்தோம் அப்டின்னா அப்டின்னா அது ரொம்ப மோசமான விஷயம். அததான் நம்ம பத்தி பார்க்க போறோம். ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உவமை தான். லாஸ்ட் வந்து உவமைய குறித்து தியானிச்சோம். இப்பவும் உவமைய பத்தி தான் பார்க்க போறோம். லூக்கா 15வது அதிகாரம். லூக்கா 15வது அதிகாரம் 8வது இதுலலாம் பார்த்தீங்க அப்டின்னா, இது காணாம போன வெள்ளிக்காசு பத்தி இதெல்லாம் பத்தி சொல்லியிருப்பாரு ஆண்டவரு. அதுக்கப்புறம் 11வது வசனத்துல இருந்து ஆரம்பிக்கிறார். லூக்கா 15, 11ல இந்த இளைய குமாரன பத்தி ஆண்டவர் வந்து சொல்றாரு. இந்த இளைய குமாரன் கதைக்கு முன்னாடியே அதெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னா, இது எல்லாம் ரெலவென்ட்டா தான் வரும். அதாவது எல்லாமே வந்து ஒண்ணோட ஒண்ணு ரிலேட் ஆயி வரும். லூக்கா புக் பார்த்தீங்கன்னா, இருக்கிற சுவிசேஷ புக்ல எல்லாத்துலயுமே லூக்காவுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கு. அது என்னன்னா, அது ஆர்டரா எழுதியிருக்காங்க. அதாவது வரிசையா எழுதியிருக்காங்க. எல்லா சம்பவத்தையும் வரிசையா. முதல்ல லூக்கா முதல் சாப்டர்ல பார்த்தீங்கன்னா தெரியும். சோ நம்ம அத படிக்கும்போதே அது ஆர்டரா தான் கரெக்ட்டா தொகுத்து எழுதியிருக்காரு லூக்கா. ஆ இப்போ வந்து அந்த காணாமற் போன வெள்ளிக்காசு உவமை முடிஞ்சதுக்கு அப்புறம் இளையகுமாரனோட உவமை வருது. ஒரு நல்ல தகப்பன். அவங்களுக்கு 2 குமாரர்கள் இருக்காங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நான் சொல்றேன். இப்ப நம்ம அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம். 2 பேர் இருக்காங்க. 2 பேரையும் ஒரே மாரி நேசிச்சிருப்பாங்க. ஒரே மாரி வளர்த்திருப்பாங்க. எப்பவும் பார்த்தீங்கன்னா, அந்த 2வது பசங்க கொஞ்சம் துடுக்கா இருக்கும். நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். முதல்ல இருக்கிறது அமைதியா உண்டு, வேலை உண்டுன்னு இருக்கும். அந்த 2வது வந்தது தான் ஊர்ல இருக்க வம்பெல்லாம் இழுத்துட்டு வரும்ல. அந்த மாதிரி இந்த பையன் இருந்திருக்கான். எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும். அப்படின்னு ஒரு ஆசை. என்ன இது போரிங்கான லைஃப். எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னோனே, ஒரு வசமா அவனுக்கு வந்து தவறான நண்பர்கள் கிடைச்சாங்க. இப்ப பணம் வேணும். அவங்களோட உந்துதல் இருக்கு. வெளியில போய் இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆசை காட்டி சொத்த பிரிச்சு வாங்கிட்டு வெளிய போய் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்றாரு. இதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லி தகப்பன் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் பண்ணி, ரொம்ப மோசமா எனக்கு கையில இருக்க காசெல்லாம் கரைஞ்சு போயிடுச்சு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது அவருக்கு. ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலைமைக்கு போறாரு. போயிட்டு சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம, பன்றி சாப்பிடுற சாப்பாடாவது கிடைக்குமா? பன்னி மேய்ச்சுட்டு இருக்காரு. விட்டா அப்படியே மேய்ச்சுட்டு இருந்திருப்பார்ல வாழ்க்கைய. நம்மள மாரி சில நேரம் அவரும் நினைச்சிருந்திருக்கலாம். என் வாழ்க்கை இப்படியேதான் நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன் என் லைஃப்ல. இனிமே அவ்வளவுதான். என் வாழ்க்கை இப்படிதான் போகும். நான் பண்ண தப்பு நிமித்தம் என்னோட ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் ஃபுல்லா இப்படிதான் இருக்கும். என் வாழ்க்கை முழுவதும் நான் இப்படிதான் இருக்கும். நான் ஏதோ தெரியாம கடன் வாங்கிட்டேன். ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஏதோ இவங்கள தெரியாம கல்யாணம் பண்ணிட்டேன். இப்படி போய் ஒருத்தவங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன். முடிஞ்சுது என் வாழ்க்கை. இதோட எல்லாமே முடிஞ்சுது அப்படின்னு நீங்க ஏதாவது நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, இல்ல என் ஊழியத்துல நான் தவறான முடிவு எடுத்துட்டேன். நான் இவங்க கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, இது முடிவு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஆண்டவர் முடிஞ்சதுன்னு சொல்ற வரைக்கும் எதுவுமே முடிவு கிடையாதுங்க.
சில நேரம் இப்போ உலக பிரகாரமான யோசிச்சீங்க, நமக்கு தான் இந்த செகண்ட் சான்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கோம். ரொம்ப பாவங்க உலகத்துல இருக்கவங்க எல்லாம். அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நெனச்சுட்டாங்கன்னா, அவங்களுக்கு அதுக்கு மேல ஆறுதல் சொல்றதுக்கும் ஆள் இல்ல. அதுலருந்து வெளிய வர்றதுக்கும், தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்ல. வார்த்தை இல்ல. ஒரு நம்பிக்கை இல்ல. நெறைய தற்கொலை சம்பவங்கள் நம்ம பார்க்குறோம். அவங்க எல்லாமே என்ன நெனைக்கிறாங்க, இப்போ அந்த ரிதன்யான்னு ஒரு பொண்ணு இறந்து போயிட்டாங்க. அவங்களோட ஆடியோ நான் கேட்டேன். "முடிஞ்சது என் வாழ்க்கை. இதோட முடிஞ்சுது. நான் இவங்கள கல்யாணம் பண்ணிட்டேன். என்ன ரொம்ப டார்ச்சர், அபியூஸ் பண்றாங்க. நான் இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? நான் இன்னொருத்தங்கள போய் என்னால கல்யாணம் பண்ண முடியாது. இது பண்ண முடியாது. அவ்வளவுதான் முடிஞ்சது." அப்படின்னு சொல்லி அவ்ளோ வருந்தி ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க அவங்களோட இடத்துல இருந்து எப்படி இருக்கும் அப்படின்றத அந்த ஆடியோ மூலமா தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஆனா, ஆண்டவரால மட்டும் எப்பேர்ப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் இந்த செகண்ட் சான்ஸ் குடுக்க ஆண்டவரால முடியுங்க. நம்ம நெனைக்கிறோம். ஒரு ஒரு விபச்சாரி ஸ்திரீ இருக்காங்க. நம்ம உலக பிரகாரமா பார்த்தா யோசிச்சு பாருங்க. யாராவது ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா, அவ்வளவுதான் வாழ்க்கைய சீரழிச்சுட்டா. முடிச்சுது. அப்படின்னு தான் நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம். ஆனா அவர் வந்து, "நீ போ இனிமே பாவம் செய்யாத" அப்படின்னு அப்படியே மன்னிச்சுட்டாரு. இது யாராலயும் மாத்த முடியாதுல்ல. ஒரு விபச்சார ஸ்திரிய அவர் எப்படி பார்க்கிறாரு, அவங்களையும் மணவாட்டியா தான் பார்க்கிறாரு. மணவாட்டினா கற்புள்ள கன்னிகையா பார்க்கிறாரு. இது யாராலயும் பண்ண முடியாத விஷயம் இல்ல. வியாதியிலிருந்து சுகமாக்குறாரு, அதெல்லாம் பண்றாரு ஓகே. ஒரு மோசமான ஸ்திரீ. அவர்ட்ட இல்லாத ஒரு விஷயத்த அப்படியே வந்து ரீஸ்டோர் பண்றாரு. கற்புள்ள கன்னிகையா மாத்துறாரு. இது இது இப்படி ஒரு செகண்ட் சான்ஸ் யாருக்காவது குடுக்க முடியுமா? யாராலயாவது பண்ண முடியுமா? அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. நீ போய் இன்னும் பாவம் செய்யாத. முன்னாடி பண்ணதெல்லாம் விட்டுரு. போதும். அதெல்லாம் நான் மன்னிச்சுட்டேன், மறந்துட்டேன். இனிமே நீ பாவம் செய்யாத அப்படின்னு சொல்லி, அவளுக்கு ஒரு புது வாழ்க்கை ஆண்டவர் குடுக்குறாரு. அதே மாரி தான். இது வந்து உவமையா தானே சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவருக்கு உவமையா. இப்போ இந்த ஆ கெட்ட குமாரன் நம்ம சொல்லுவோம்ல. கெட்ட குமாரன்னு பைபிள்ல சொன்ன மாரி எனக்கு தெரியல. 2 குமாரர்கள் இருந்தாலும், அது நம்ம வச்சுக்கிட்ட பேரு இல்ல ப்ராடிகல் சன்னுன்னு. ஸோ அந்த குமாரன் வந்து எல்லாம் போயி எல்லா காசும் செலவாயிடுச்சு. ஒண்ணுமே இல்லாம மோசமான நெலைமையில இருக்காரு. சாப்பாட்டுக்கு வழி இல்ல. அப்போ இதுல ஒரு வசனம் மட்டும் பார்ப்போம். 17வது வசனம் பார்த்தீங்கன்னா, லூக்கா 15:17. அவனுக்கு புத்தி தெளிந்தபோது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதாவது அவ்வளோ நாள் வந்து அந்த மயக்கத்துல ஒண்ணுமே ஞாபகம் இல்ல. ஒரு மாதிரி அப்படியே போயிருக்காரு. ஃபர்ஸ்ட் அந்த பணம் கையில இருந்த ஒரு மெதப்புல சுத்திட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் செலவான அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டாங்களேன்றதுல இருந்திருக்காரு. அப்புறம் சாப்பாடு மயக்கம். அப்படியே இருக்கிறப்ப திடீர்னு ஒரு நாள் அப்படி புத்தி தெளியுது. நம்ம அப்பா கிட்ட போனா, ஆ என்னலாம் இருக்கும்ல. அட்லீஸ்ட் ஒரு கூலிக்காரனா ஒருத்தனாவது ஆண்டவர் நீ எங்க அப்பா வச்சுக்கிட்டா எவ்ளோ நல்லா இருக்கும். அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்றாரு. நான் எழுந்து என் தகப்பன் இடத்துல போயி, தகப்பனே பரத்துக்கும் உமக்கும் விரோதமாய் நான் பாவம் செஞ்சேன். அதாவது மன்னிப்பு கேட்டு வேலைக்காரங்கள்ல ஒருத்தரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவருக்கு தெரியும். அவரு முன்னாடி இருந்த ஸ்தானத்துக்கு அவர் பாத்திரவான் இல்ல. அதாவது முன்னாடி மாதிரி என்னால இருக்க முடியாது. என்ன மூஞ்சி வச்சுட்டு போவாரு அவரு. இல்ல. அதனால இனிமே அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. நான் இப்படிதான் இருப்பேன். நான் முன்னாடி இருந்த மாரி இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். நெறைய நேரம் நமக்கு தோணும்ல. ஒரு ரிவர்ஸ் பட்டன் இருந்தா எப்படி இருந்திருக்கும்? வீடியோலாம் ஃபார்வர்ட், ரிவர்ஸ்லாம் பண்றோம். அந்த டைம் மெஷின் மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும்ல. என்னோட வாழ்க்கையோட இந்த காலகட்டம் எனக்கு பிடிக்கல. நான் முன்னாடி போயிட்டு எல்லாம் ரிவர்ஸ் பண்ணிருவேன் அப்படின்னு நம்ம நெனைக்கிறோம்ல. அந்த ரிவர்ஸ் பட்டன் ஆண்டவர்கிட்ட இருக்குதுங்க. உங்க ஹெல்த்தா இருக்கட்டும். உங்க ஃபினான்ஷியல் சிச்சுவேஷனா இருக்கட்டும், உங்களோட ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், உங்க மினிஸ்ட்ரியா இருக்கட்டும், முன்னாடி இருந்தது ஏதோ ஒரு தவறுனால இல்லாம போயிருந்துச்சு அப்படின்னா, அத புதுப்பிக்க மறுபடியும் கொண்டு வர ஆண்டவரால நிச்சயமா முடியும். அதே மாரி ஆண்டவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. "முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிலும், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும். பழைய திராட்சை ரசம் ஃபர்ஸ்ட் பந்தியில பரிமாறின திராட்சை ரசத்த பார்க்கிலும், இப்ப பரிமாறுற திராட்சை ரசம் நல்லா இருந்துச்சு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரிவர்ஸ் இப்ப பாருங்க, அடுத்து எல்லாம் நமக்கு அந்த சம்பவம் தெரியும். அதனால நான் எல்லாத்தையும் படிக்கல. வந்தோனே அவங்க அப்பா வந்து ரொம்ப கட்டி புடிச்சுட்டு அவனுக்கு எல்லாம் செய்றாரு. கொழுத்த கன்று அடிங்க, வஸ்திரம் போடுங்க, ஆ புது வஸ்திரம், மோதிரம், முத்திர மோதிரம் எல்லாம் போட்டு ரொம்ப சந்தோஷமா அப்பா வந்து அவன ஏத்துக்கிறாரு. ஹேப்பியா இருக்காங்க. அ இப்போ ஒரு வசனம் படிக்கலாம். 24வது வசனம். "என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான்" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே இது அடுத்த லாஸ்ட் வசனத்துலயும் அதே தான் சொல்லுவாரு தகப்பன். "உன் சகோதரனாகிய இவன் மரித்தான், திரும்பியும் உயிர்த்தான்" அப்படின்னு சொல்லிட்டு 2 வாட்டி சொல்றாரு.
காரியம் உறுதிப்படுதுல 2 வாட்டி அழுத்தமா அத சொல்றாரு தகப்பன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நம்மளோட பர்ப்பஸ்ல, கடவுள் நமக்கு வச்சிருக்க திட்டத்துல இல்லாம போறது மரணத்துக்கு சமம். அவன் அப்படிதான் போயிட்டான். அவனோட ஸ்தானத்துல அவன் இல்ல. ஸ்தானத்த விட்டு எங்கேயோ போயிட்டான். அவன் அங்க இருக்க முடியாது. மறுபடியும் இருக்க முடியாது. ஆனா, இப்ப உயிரோட எழுந்து வந்துட்டான். என்கிட்ட வந்துட்டான். அவ்வளவுதான் முடிஞ்சுது. இதுதான் ஒரு குவாலிஃபிகேஷன். அவன் சம்பாதிச்சுட்டு அவன் இழந்திருக்கலாம். எல்லாத்தையும் இழந்திருக்கலாம். மானம், மரியாதை, பணம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் இழந்திருக்கலாம். இப்போ அதெல்லாம் சம்பாதிச்சுட்டு திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கவே இல்ல. நம்ம ஏதோ ட்ரை பண்ணி விட்டதெல்லாம் பிடிக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கவே இல்ல. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஒண்ணுதான். நான் வந்துட்டேன்ப்பா அப்படின்றது மட்டும்தான். அந்த ரிலேஷன்ஷிப் அத மட்டும் விட்டு குடுத்துறக்கூடாது. நம்ம எந்த சூழ்நிலை எவ்வளவு மோசமான சூழ்நிலையில போயிருந்தாலுமே, ஓடி வந்துரணும். அத மட்டும் நான் விட்டுக் குடுக்க மாட்டேன் ஏசப்பா. நான் எப்படியாவது வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுல மட்டும் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். நான் இத ஏன் சொல்றேன்னு தெரியல. செகண்ட் சான்ஸ்ன்றது. ஒருவேள யாராவது ஒருத்தர் இத கேட்கிறவங்க, என் உடம்பு சரியில்ல, முடிஞ்சது என்னோட லைஃப் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆண்டவர் 2வது சான்ஸ் குடுக்குறாரு. ஃபீனிக்ஸ் பேர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டோரிலலாம் ஒரு பேர்ட் வரும். அது ரியல் கிடையாது. அந்த பறவைய பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, சாம்பல்ல இருந்து உயிரோட வருமாம். அதாவது அத எரிச்சுட்டோம்னா, அந்த பொடி பொடியா சாம்பல் பறக்கும்ல, அதுலருந்து அந்த பறவை வரும் அப்படின்னு சொல்லி அந்த கதைக்காக அப்படி சொல்றாங்க. ஆ ரியாலிட்டிய பார்க்கணும் அப்டின்னா, நம்ம அப்படிதான். நம்ம ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாரிதான். முடிஞ்சிருச்சு அப்டின்னே கிடையாது. நமக்கு ஒரு முடிவே கிடையாது. மரணம்னாலும் அது ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் தான் ஆகுறோம் நம்ம. மறுரூபமா ஆகுறோம். எப்படி நம்ம ஆண்டவர் கூட இப்ப கனெக்டடா இருக்கோமோ, அதே மாரி அப்பவும் கனெக்டடா இருப்போம். இன்னும் நல்லா கனெக்டடா இருப்போம். அவ்வளோதான். ஸோ நமக்கு ஒரு முடிவே கிடையாது. அப்படி இருக்கிறப்போ இது முடிஞ்சுது. என் வாழ்க்கையில இதுக்கு மேல முடிஞ்சிருச்சு அப்படின்னு கிடையவே கிடையாது. செகண்ட் சான்ஸ் கண்டிப்பா இருக்கு. எல்லாருக்கும் செகண்ட் சான்ஸ் இருக்கு. அவ்வளவுதான். இவங்க என்னை ஏமாத்திட்டு போயிட்டாங்க. இவங்கள தானே நம்பிட்டு இருந்தேன் என் வாழ்க்கையில. இவங்கள தானே கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இத தானே நான் பண்ணிட்டு இருந்தேன். அப்படின்னு யாராவது யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, முடிஞ்சதுன்னு நடக்கிற ஆண்டவருக்கு தெரியுங்க. நம்ம வாழ்க்கையில என்ன தரும். இப்ப இந்த ப்ராடிகல் சன் போயிட்டு திரும்பி வராரு. தகப்பன் கூட சந்தோஷமா இருக்காரு. இப்போ அதே பையன் தான். ஆனா எல்லாம் புரிஞ்சுகிட்ட ஒரு பையன். இல்ல. "முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும்ன்றது" இதுதான். அவன் இனிமே மறுபடியும் அந்த தப்பு பண்ணுவானா? இனிமே சொத்த திருப்பி கேட்பானா? இனிமே அவன் நண்பர்களோட போய் தவறு பண்ணுவானா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா பண்ண மாட்டான். ஏன்னா அவனுக்கு பிராக்டிகலா சில பேர் கண்ணால பார்த்து திருந்துவாங்க. சில பேர் தொட்டு தீ சுடும் அப்படின்னா, சரின்னு போயிருவாங்க. சில பேர் அதுல தொட்டு பார்த்துட்டு திருந்துவாங்க. அந்த மாரி இந்த ப்ராடிகல் சன் திருந்திருக்காரு. இனிமே பண்ண மாட்டான். ஆனா கடைசில ஆண்டவர் கூட அந்த தகப்பன் கூட இருக்க ரிலேஷன்ஷிப்ல நல்ல உறுதியா நின்னான். எப்படி போனாலும் வந்துரணுங்க. வேண்டாம். மத்ததெல்லாம் நம்ம முடிவு இப்படிதான் ஆயிரும். அந்த முடிவு இப்படி ஆகும்போது நம்ம கில்ட்டியா ஃபீல் பண்ணி, ஏதோ ஒரு விஷயம். ஆ இப்ப சிம்பிளா சொல்லப்போனா ஒரு ஆர்கியுமென்ட், ஒரு சண்டை வருது. தேவையில்லாம நம்ம பேசிட்டோம்னு வைங்களேன். இது எப்படி சரி பண்றது? பேசிட்டோமே அவ்வளோதான் பிரேக் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம எப்படி பண்றது? அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் மன்னிப்பு கேட்க வேண்டியது ஆண்டவர்கிட்ட. ஏன்னா இதுல பார்த்தீங்க அப்படின்னா, தகப்பனே வரத்துக்கு விரோதமாகும். ஃபர்ஸ்ட் எப்படி மன்னிப்பு கேட்கிற 18வது வசனம். லூக்கா 15:18ல அப்பா உங்களுக்கு முன்பா நான் ஃபர்ஸ்ட் மன்னிப்பு பண்ணிட்டேன். அதாவது ஆண்டவருக்கு முன்பா தப்பு பண்ணிட்டேன். உமக்கு விரோதமாய் பாவம் செஞ்சேன். சோ 2 இடத்துலயுமே பாவம் செஞ்சிருக்கேன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு, ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாயிட்டோம்னாலே போதும். மத்ததெல்லாம் ஒப்புரவாய் அடுத்ததெல்லாம் நல்லாயிடும். இப்ப தாவீதோட கேஸ் எடுத்துக்கோங்களேன். தாவீது ஆண்டவரோட இதயத்துல ரொம்ப பிரியமான ஒரு ஒரு மனுஷன். ஆண்டவர் சொல்லியிருக்காரு. எல்லாமே அவர் ஆண்டவர் இருதயத்திற்கு இது பிடிக்குமா? பிடிக்காதான்னு அழகா பண்ணிட்டே வருவாரு. சவுல கொல்றதுக்கு சான்ஸ் கிடைச்சும் கொல்ல மாட்டாரு. ஏன்னா தேவன் அபிஷேகம் பண்ணவன நான் தொடமாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பொறுமையா அந்த சீமையை தூஷிக்கிறப்பவும் பொறுமையா இருப்பாரு. அவ்வளவு ஒரு நல்ல ஒரு மனுஷன். ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டாரு. இந்த பத்ஷேபாலோட விஷயத்துல தப்பு பண்ணிட்டாரு. அவருக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த தப்பு பண்ண சங்கீதத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, மனுஷன் ரொம்பவே பயந்துட்டு இருப்பாரு. உங்கட்ட இருக்கிற பரிசுத்த ஆவிய மட்டும் என்ட்ட இருக்கிற உங்களோட ஆவிய மட்டும் எடுத்துறாதீங்கப்பா. என்னை ஈசோப்பினால கழுவி சுத்திகரிங்கப்பா. அப்படி இப்படி இப்படி பயங்கரமா ஆண்டவர்கிட்ட பேசிட்டு இருப்பாரு. மன்னிப்பு கேட்டிருப்பாரு பார்த்திருப்போம். ஒருவேளை தாவீது நினைச்சிருக்கலாம்.
தாவீது வந்து அரசன். அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் அவருக்கு டைரக்ட்டா முன்னாடி ஒரு அரசன் சவுல். அவர வந்து ராஜஸ்தானத்துல இருந்து ஆண்டவர் தூக்கிட்டாரு. இந்த தப்பு பண்ண உடனே தாவீதுக்கு தோணியிருக்கலாம். நம்மளையும் வந்து தூக்கிடலாம். ஏன்னா, அத விட இது பெரிய தப்பு இல்ல. நம்ம யோசிச்சு பாருங்களேன். சவுல் பண்ணது பெரிய தப்பா? தாவீது பண்ணது பெரிய தப்புனா, தாவீது பண்ணது தான் ரொம்ப பெரிய தப்பு. ரொம்ப எவ்ளோ ஒரு கிரிமினல் பிளான் பாருங்க. அந்த உரியாவ அடுத்தவன் மனைவி கூட தப்பு பண்ணிட்டாரு. அவன் ஹஸ்பண்ட கொல்லணும்னு பிளான் பண்றாரு. அதுக்கு முன்னாடி ஒரு பிளான் பண்றாரு. ஹஸ்பண்ட வீட்டுக்கு அனுப்பி எந்த தப்புமே இல்லாத மாரி அப்படியே மேலோட்டமா பூசி ஒளிகிடலான்னு பார்த்தாரு. ஆனா இவர் ரொம்ப சின்சியர். உரியாவோட கேரக்டர் ரொம்ப பாவமா இருக்கும். அவன் வந்து எப்படி நான் ராஜா யுத்தம் நடக்கிறப்ப நான் என் வீட்டுக்கு போவேன் அப்படின்னு சொல்லி அவ்ளோ ஒரு விசுவாசமா இருக்கிறான். இப்போ வந்து அடுத்த பிளான் போடுறாரு கொல்றதுக்கு. கரெக்ட்டா அந்த யுத்த சந்தடியில நடுவுல அவர போட்டு தள்ளிட்டாரு. யாருக்குமே தெரியாது. இல்ல இவன் தான் கொன்னுருப்பானான்னு யாருக்குமே தெரியாது. எவ்ளோ ஒரு கொடூரமான ஒரு மனுஷனா இந்த இடத்துல தாவீது பிஹேவ் பண்ணியிருக்காரு. ஆனா மேல இருந்து ஒருத்தர் இருதயத்த பாக்குற தேவனா இருக்காரு. பார்த்துட்டு நாத்தான அனுப்பிச்சு விடுறாரு. அனுப்பிச்சு விட்டு அந்த ஸ்டோரி எல்லாம் சொல்லி உணர வைக்கிறாரு. இப்ப தாவீதுக்கு என்ன தோணியிருக்கும் அப்டின்னா, முடிஞ்சுது. அவ்வளவுதான். எப்படி சவுல வந்து ராஜாவோட ஸ்தானத்துல இருந்து தூக்குனாரோ, அதே மாரி ஆண்டவர் தூக்கிருவாரு. என்ன நடக்குதோ தெரியல. என்ன இதோட கான்சிக்வென்சஸ் தண்டனை என்ன இருக்கும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி தாவீது நினைக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் அவர் நினைச்ச விஷயம் என்ன அப்படின்னா, அ உங்களுக்கும் எனக்குள்ள ரிலேஷன்ஷிப் போயிறக்கூடாதுப்பா. மத்த எது போனா பரவால்ல. அவர் அந்த வசனங்கள் அந்த சங்கீதத்தலாம் எடுத்து படிச்சீங்கன்னா தெரியும். அந்த ராஜ்ய பதவிய என்னைய விட்டு எடுத்துறாதீங்கப்பா. எனக்கு இதெல்லாம் பண்ணிறாதீங்க. என்னோட செல்வத்த என்ன விட்டு எடுத்துறாதீங்கன்னுலாம் சொல்ல மாட்டாரு. உங்களோட பரிசுத்த ஆவிய என்ன விட்டு எடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லி அழகா பிரேயர் பண்றாரு. ஆண்டவரோட சமூகத்துல வந்துட்டாரு. எப்படி வந்து இந்த ஆ கெட்ட குமாரன் எப்படி தகப்பன நோக்கி ஓடி வராரோ, அதே மாரி ஓடி வந்துட்டாரு. பண்ணிட்டேன் தான்ப்பா, தப்பு பண்ணிட்டேன் தான். ஆனா இதெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் அதுல அதுல ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை தாவீது சொல்லியிருப்பாரு. தேவனே உமக்கு விரோதமா நான் பாவம் உங்க அவருக்கு விரோதமாவே பாவம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி. உரியாவுக்கு விரோதமாவும் தான் பாவம் பண்ணியிருக்காரு. பத்சேபாளுக்கு விரோதமாவும் தான் பாவம் பண்ணியிருக்காரு. ஆனா ஃபர்ஸ்ட் வந்து அவருக்கு முதல்ல தோன்றது என்னன்னா, அப்பா நான் உங்களுக்கு முன்பாக பாவம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்கும்போது, ஆண்டவர் வந்து ஒரு சில தண்டனைய குடுத்தாலுமே அவர விட்டுறல. அத சொல்லி, சொல்லி, சொல்லி காமிக்கவும் இல்ல ஆண்டவர். "நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. அதுக்கான ஒரு தண்டனை இருக்கு. பரவால்ல விடு. நான் வந்து உன்னைய விட்டு நான் போக மாட்டேன்." அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் அவரு அந்த இருதயத்துக்கு ஏற்ற தாசன். அந்த பொசிஷன விடவே இல்ல. சில பேர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கோவமா இருப்பாங்க. ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டோம் அப்படின்னா, பழைய இடத்துக்கு போக முடியாது. அவங்க அவங்க இருதயத்துல நம்மள கொஞ்சம் இறக்கி வச்சுருவாங்க. ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்டவர் கிடையவே கிடையாது. அவர் 2வது சான்ஸ் குடுக்கும்போது, நம்ம திருந்துனவங்களா இருப்போம். முன்னாடி விட முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கலாம், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிற மாரி, மனசுக்குள்ள நெனச்சா போதும். அப்பா நான் ரிலேஷன்ஷிப்ப விட மாட்டேன். உங்க மேல இருக்கிற அந்த உங்களுக்கும் எனக்குள்ள உறவ நான் விட மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி வந்தாலே போதும். சில சில நேரத்துல நம்ம ஆண்டவர் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்ப மிஸ் பண்ணலாம். இப்போ ஃபோன் வந்து ரொம்ப பெரிய அ இதுவா இருக்கு. ரீல்ஸு அதெல்லாம். பிரேயர் பண்ண உட்காந்துட்டு நம்ம கை சும்மா இருக்க மாட்டேங்குது. டைம் பார்க்க ஃபோன் எடுக்குறோம். அப்படியே ரீல்ஸ் பார்க்குறோம். நெறைய டைம் அதிலயே போயிருது. இது மாதிரி நெறைய கேப் ஆயிடுச்சுன்னா கூட, கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கு ஒரு கில்ட்டியான ஃபீல் வந்துரும். ஐயோ! ஆண்டவர்கிட்ட பேசலயே! இப்படி ஆயிடுச்சே! இப்படியெல்லாம் பண்றோமே! அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஒரு நிமிஷம் அந்த நேரத்துல, "அப்பா நான் உங்ககிட்ட வந்துட்டேன்ப்பா. உங்களுக்கு எனக்குள்ள ரிலேஷன்ஷிப்ப நான் புதுப்பிக்க வந்திருக்கேன்." அப்படின்னு நம்ம சொன்னாலே போதும். ஏன்னா, அவர் அதுக்காக தான் வெயிட் பண்றாரு. அவருக்கு வேற எதுவுமே தேவையில்லங்க. நம்ம கூட பேசணும். நம்ம கூட உறவாடணும் அப்படிங்கிறது மட்டும் தான். நம்ம எவ்ளோ ஊழியம் செஞ்சாலுமே, எங்க வெளிய போய் என்னென்ன நான் ஆண்டவருக்காக பண்ணாலும், ட்ராக்ஸ் குடுத்தாலும், என்ன பண்ணாலும், அவருக்கு தேவை என்னன்னா, "நீ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியா?" அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் அவருக்கு. அதுக்கப்புறம் தான் மத்த விஷயங்கள். நம்ம இப்போ ஒரு இப்ப நானே இருக்கேன்னு வைங்களேன், என் பிள்ளைங்களுக்கு நான் வேலை செய்றேன். என் பிள்ளைங்களுக்காக. ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் வேலை செய்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா, அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண டைம் கிடையாது. சாப்பாடு எல்லாம் சமைக்கிறதுக்கு ஆள் வச்சுட்டேன். எல்லாமே பண்ணிட்டேன். ஆனா, என் பிள்ளைங்க தூங்குனதுக்கு அப்புறம் தான் வரேன். காலையில எந்திரிக்கிற முன்னாடி நான் போயிடுறேன் அப்டின்னா, அவங்களுக்கு நான் எவ்ளோ செஞ்சாலுமே ஒரு டீனேஜ் வரப்ப என்னைய கேட்பாங்க. "நீங்க எங்க இப்போ என் வாழ்க்கையில நீங்க இருந்திருக்கீங்க?" அப்டின்னு கேட்பான். அவங்க இருதயத்துல அது ஒரு காயமா ஆயிரும். அதே தான் நம்ம ஆண்டவருக்கும்.
நீங்க எவ்வளவு ஊழியம் செஞ்சாலும், என்ன பண்ணாலும், எனக்கும் உனக்கும் நடுவுல என்ன இருந்துச்சு? நான் சொல்றத நீ கேட்டியா? நான் என்ன சொல்ல வரேன்னே கேட்காம, நீ எனக்காக செய்றேன்னு சொல்றியேன்ற மாரி தான் இருக்கும். இந்த கெட்ட குமாரன் மாதிரி ஓடி வந்து அவர்கிட்ட வந்துட்டு, "நான் உங்க கூட இருக்கணும்ப்பா" அப்படின்னு சொல்றப்ப, இது எல்லாமே நடக்கும். மத்ததெல்லாம் தானா வரும். கொழுத்த கன்று இது இது உலகத்தின் தேவைகள் எல்லாமே வந்துரும். எப்படி அப்படின்னா, நம்ம அவர்கிட்ட ஓடி வரும்போது, அ அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயமும் நம்ம பார்க்க போறோம். அ யோனா. யோனா வந்து நினிவே ஜனங்களுக்கு அ போறாரு. ஆண்டவர் வந்து நினிவேக்கு சொன்னாரு. அவர் தர்ஷீஷ்க்கு போனாரு. ஆண்டவர் 2வது சான்ஸ் யோனாக்கு குடுத்திருக்காரு. என்னன்னா, மீனோட வயித்துல போயிட்டு மறுபடியும் வந்து போறாரு. அவரோட வாழ்க்கை முடிஞ்சு போகல யோனாவோட வாழ்க்கை. இப்போ யோனா வந்து நினிவேக்கு போயி, ஆண்டவரோட வார்த்தைய சொல்றாரு. நீங்க இதெல்லாம் பண்ணலன்னா, ஆண்டவர் வந்து உங்கள அழிச்சுருவாரு. நீங்க பண்ண பாவத்துக்காக ஆண்டவர் உங்கள அழிச்சுருவாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ நினிவே அழிஞ்சு போயிரும் அப்படின்னு சொல்லி வெயிட்டிங்ல இருக்காரு தலைவர். நான் சொன்னது இதுவரைக்கும் நிறைவேறாம போனதே இல்ல. இப்ப நிறைவேறிடும் அப்படின்னோனே, நினிவே அழியல. ஏன் அப்படின்னா, அந்த மக்கள் ரெட்டுடுத்தி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டோனே, நினிவே ஆண்டவர் அழிக்கல. இப்போ வந்து அவருக்கு கஷ்டமாயிடுச்சு. ஏன் ஆண்டவர் யோனாக்கு செகண்ட் சான்ஸ் குடுத்தா, நினிவேல இருக்க ஜனங்களுக்கு செகண்ட் சான்ஸ் குடுக்க மாட்டாராங்க? கண்டிப்பா குடுப்பாருல்ல. வலது கைக்கும், இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத அந்த ஜனங்கள் மேல நான் பரிதபிக்காமல் இருப்பேனோ! அப்டின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அதேதான் நம்ம. ஆண்டவர் நமக்கு செகண்ட் சான்ஸ் குடுத்துருக்காரு நம்ம வாழ்க்கையில. எதுலங்க நம்மளுக்கு குறை வச்சிருக்காரு? நம்ம கூப்பிட்டோனே ஓடி வந்திருக்காரு. எந்த இடத்துல மன்னிக்காம இருந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது நம்ம மற்றவங்களுக்கு மன்னிக்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம் இல்ல. நம்ம மத்தவங்களுக்கு செகண்ட் சான்ஸ் கண்டிப்பா குடுக்கணும். இப்ப செகண்ட் சான்ஸ்ன்ற டைட்டில் ஆண்டவர் நமக்கு செய்றாரு. அவர் கிருபை உள்ளவர். அது எல்லாம் நமக்கு தெரியும். பைபிள்ல ஒரு உவமை பார்த்தோம் அப்டின்னா, ஒரு கடன் வாங்குனாரு. ஒரு ராஜா கடன் குடுக்குறாரு. அவன பார்த்துட்டு சரி அவனுக்கு கட்ட முடியலன்னு விட்டுர்றாரு. ஒரு பெரிய தொகைய மன்னிச்சு விட்டுறாரு. அவன் வந்து என்ன பண்றான், அவனுக்கு கீழ இருக்கிறவன் ஒரு கொஞ்சம் தொகைய குடுத்தோனே, அவன் புடிச்சு வச்சு வாங்குறான் அப்படின்னு ராஜாக்கு தெரிஞ்ச உடனே, அவன தூக்கி ஜெயில்ல போட்டு, "இது எல்லாத்தையும் குடு" அப்படின்றாரு. ஒருவேள நம்ம யாருக்காவது செகண்ட் சான்ஸ் குடுக்காம இருந்தோம் அப்படின்னா, இப்படி பண்ட்டாங்க. இனி என் வாழ்க்கையில இந்த முக்கியமான டைம் இதுல எனக்கு சப்போர்ட் பண்ணாம போயிட்டாங்க. அதனால தான் நான் இப்படி ஆயிட்டேன். இவங்களால தான் நான் இப்படி ஆயிட்டேன். இந்த வார்த்தை பேசிட்டாங்க என்னைய அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பண்ணும்போது ஆண்டவர் நினைப்பாரு, "நீ எவ்ளோ மோசமா இருந்த. அதையே நான் மன்னிச்சுட்டேன்ல. உனக்கு செகண்ட் சான்ஸ் குடுத்தேன்ல. இது ஒரு சின்ன விஷயம் தானே. இத உன்னால மன்னிக்க முடியாதா?" அப்படின்னு கேட்டு, நம்மளுக்கு குடுத்த சான்ஸ திருப்பி எடுத்துட்டாருன்னு வைங்களேன், நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால நம்மளும் மற்றவங்களுக்கு செகண்ட் சான்ஸ் குடுக்கறது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் நம்ம இடத்துல இருந்தா என்ன பண்ணுவாருன்னு யோசிக்கலாம். எப்படியோ அவங்க தப்பு பண்ணிட்டாங்க. இதுல என்ன இருக்கு? அவங்களும் மனுஷங்க தானே. அவங்க ரெக்ரெட் பண்றாங்களோ இல்லையோ, அவங்கள பற்றிய கசப்பு நம்ம மனசுல இருந்தாலே, நம்ம வந்து மன்னிக்கணுமா. ஆண்டவர்கிட்ட கேட்கறாங்க, ஒரு சகோதரன் தப்பு பண்ணா எவ்வளவு தடவ மன்னிக்கணும்? 7 தடவ தப்பு பண்ணிட்டான். கவுண்ட் பண்ணிட்டே இருக்கான். ஆ இது பண்ணிட்டான். என்னைய அன்னைக்கு ஒரு நாள் மூடனேன்னு சொல்ட்டான். ஓகே இத சேர்த்துக்கலாம், இத சேர்த்துக்கலாம்ன்னு சொல்லி 7 தடவ வந்துருச்சு. அப்பாடா! இவன் கூட நான் சண்டை போட்டுறலாம் அப்படின்னு நெனச்ச ஆண்டவர் சொல்றாரு, 7 70 தரோம் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா என்ன அர்த்தம்? கணக்கில்லாத தடவனாலும் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் அப்படிதாங்க மன்னிக்கிறார். செகண்ட் சான்ஸ்னா எப்பவுமே இந்த செகண்ட் சான்ஸ்ன்ற வேர்ட் இருக்கும். இப்ப நான் வந்து இப்ப ரொம்ப பாவம் பண்ணிட்டு வந்திருக்கேன் ஆண்டவர்கிட்டனா, மன்னிச்சு ஏத்துப்பாரு. இது நம்ம தப்பா நெனச்சுக்க கூடாது. நான் திருப்பி அத எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ஏன்னா ஃப்ரெஷ் ஜெனிதா. இப்போ கவுண்ட் வந்து 0 ஆயிடுச்சு. பாவத்தோட கவுண்ட் 0 ஆயிடுச்சு. நான் மறுபடியும் தப்பு பண்ணாலும் செகண்ட் சான்ஸ் குடுப்பாரு. இப்போ மறுபடியும் என்னோட பாவத்தோட கவுண்ட் 0 ஆயிடுச்சு. அதனால நம்ம எல்லா வாட்டியும் பாவம் செஞ்சுட்டே இருக்கலான்றது கிடையாது. அவரு அவ்ளோ நல்லவரு. நம்மளே உண்மையான ஒரு நல்ல மனுஷனா இருந்தோம் அப்டின்னா, இந்த ப்ராடிகல் சன் மாதிரி தப்பு பண்ணியிருந்தா கூட 2வது வாட்டி வந்து திருந்திருவோம்ல. அந்த ரிலேஷன்ஷிப் இதுவாயிரும்ல. சோ அது அவ்வளவுதான் ஆண்டவர். இப்படி இவர் இவ்ளோ நல்லவரா இருக்கும்போது, நம்மளும் நமக்கிட்ட தப்பு பண்றவங்கள மன்னிக்கிறதுக்கு நம்மளும் நல்லவங்களா இருக்கணும். அப்பதான் அவரோட பிள்ளைங்களா நம்ம இருக்க முடியும். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக.